கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 35 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. இன்னும் பலரும் கவலைக்கிடமா இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துல உயிரிழப்புகள் ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் அனைவருடைய கேள்வியும். இது பற்றி அந்த கருணாபுரம் மக்கள் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு தான் கருணாபுரம்ங்கிற பகுதி. அந்த பகுதியில நேற்று முன்தினம் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் உயிரிழந்து போயிருந்திருக்காரு. அவரு கள்ளச்சாராயம் குடித்து தான் உயிரிழந்திருக்காரு. அவரோடு ஒரு 4 பேர் சேர்ந்து குடிச்சிருக்காங்க. அவங்களும் கவலைக்கிடமா அப்போது இருந்திருக்காங்க. இதனை அடுத்து சுரேஷுடைய துக்க நிகழ்வுக்கு போகும்போதுதான் நிறைய பேர் அங்க போயிட்டு அங்க அந்த துக்க நிகழ்வு அட்டன் பண்ணிட்டு வரும்போதுதான் அங்கு பாக்கெட்ல கள்ளச்சாராயம் கொடுத்திருக்காங்க. அந்த வீட்லயே கொடுத்த போதுதான் அதை வாங்கி குடிச்சிருக்காங்க. அப்படி குடித்த பலரும் தான் தற்போது இறந்து போயிருக்காங்க. துக்க நிகழ்வுக்கு போயிட்டு அங்கேயே இந்த பாக்கெட்ல கள்ளச்சாராயம் கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த போதுதான் அவங்களுக்கு வாந்தி பேதி எல்லாமே ஏற்பட்டிருக்கு. கை கால் எல்லாம் மறுத்து போயிருக்கு. இதனை அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு இதே மாதிரி ஆனது காரணமா உடனடியா அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிக்கு உடனடியா போறாங்க. போயிட்டு சிகிச்சைகள் மேற்கொண்டு வர்றாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே சுரேஷ் இறந்து போயிடுறாரு. சுரேஷ் கூட ஒரு 3 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சாங்க இல்லையா, அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த 4 பேர் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள் எல்லாம் சொன்ன போது கலெக்டர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவங்க உண்மையாவே கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்து போனாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்தது கள்ளச்சாராயத்தினால் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அவர் அப்படி சொன்னதுக்கு அடுத்த கணமே பாத்தீங்கன்னா அங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 72 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வரிசையா இந்த மாதிரி கைகால் மறுத்து போறது, வாந்தி ஆகிறது, அது போக வயிற்றுப்போக்கு ஏற்பட பல விஷயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதனை அடுத்து அவங்க அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆம்புலன்ஸ்கள்ல அனைவரும் கொண்டுட்டு வரப்பட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கிருந்த மருத்துவர்கள் இவ்வளவு பேர் வர்றதை பார்த்துட்டு உடனடியா பாண்டிச்சேரி, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கு அங்க எவ்வளவு சிகிச்சைகள் சீக்கிரமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அங்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது. நேற்று முன்தினம் பலி எண்ணிக்கை 1, 3 அப்படின்னு இருந்தது. நேற்று இரவு பாத்தீங்கன்னா 14 அது உயர்ந்தது. இன்னைக்கு காலையில 30 அந்த உயிரிழப்புகள் இருந்தது. இப்போது 35 தாண்டி இருக்கு. சோ இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அந்த துக்க நிகழ்வுக்கு போயிட்டு அங்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கெட்ல கொடுக்கப்பட்ட அந்த கள்ளச்சாராயத்தை, விஷச்சாராயத்தை வாங்கி குடித்ததுதான் காரணம் அப்படிங்கிறத அங்க கருணாபுரத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆக கலெக்டர் உடனடியா அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அப்போதே அவங்க எப்படி இறந்து போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்னும் சில பேரை காப்பாற்றி இருக்கலாமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு இதுவும் இப்போ தற்போது ஏற்படுது. இந்த நேரத்துலதான் கலெக்டர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்தி இருக்காங்க. அது போக இந்த அளவுக்கு கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. அது போக இந்த அளவுக்கு இறந்து போனதுக்கான காரணம் போலீசாருடைய கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதனை அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரிகள், கள்ளக்குறிச்சி எஸ்ஐ உள்பட 10 அதிகாரிகள் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 72 பேர் இந்த கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 35 பேர் தற்போது உயிரிழந்து போயிருக்காங்க. ஒவ்வொருவரும் உறவினர்களா தான் இருக்காங்க. இப்ப இறந்து போன அனைவருமே இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டமே ஒரே மரண ஓலம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அனைவருமே உறவினர்கள், தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்தினர் தான் தற்போது இறந்து போயிருக்காங்க. ஒரே குடும்பத்துல 2 பேர் இறந்து போனது எல்லாம் கூட நடந்திருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்வு பாத்தீங்கன்னா தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது இது தமிழகத்துக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பாகவே பல செய்திகள்ல நாம பார்த்திருக்கோம். கடந்த முறை பாத்தீங்கன்னா மரக்காணத்துல கூட தான் இதே மாதிரி தான் நடந்தது. அதுலயும் நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க. அந்த சோகமே தமிழகத்துல பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அதுல இருந்து மீளாமல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி தற்போது ஒரு 35 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கும் போது கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது அதிகாரிகள்
அவங்களுக்கு தெரிந்தும் நடக்குது, தெரியாமலும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஏன் சிவியரான நடவடிக்கைகளை வந்து எடுக்கல? கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வரணும், தண்டனைகளை கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும். இந்த நிலையில தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல கள்ளச்சாராயம் விற்ற கோவிந்தராஜ் அப்படிங்கிற கண்ணுக்குட்டி அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய மனைவி விஜயா, அவருடைய தம்பி தாமோதரன், இவங்க 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 200 லிட்டர் கள்ளச்சாராயம் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கு. அது போக விழுப்புரத்துல இருக்கிற தடயவியல் துறைக்கு வந்து அது அனுப்பப்பட்டு சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மெத்தனால் அதிகமா கலந்திருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மருத்துவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாராயம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, அவங்க குடிச்சதுல மெத்தனாலுடைய அளவு ரொம்ப அதிகமா இருந்ததன் காரணமா தான் இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. குடித்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, குமட்டல், அது போக கை காலெல்லாம் மறுத்து போகிற அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதனை அடுத்துதான் அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து மருத்துவர்களும் தற்போது சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க குடித்த அந்த சாராயத்துல மெத்தனாலுடைய அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிற